வணக்கம் மக்களே, இன்றைக்கி ஒரு மினி விலாக்ஸ் போடலான்னு பார்க்குறேன். ஆமாம், நம்ம வீட்டு மேலே நின்று நம்ம வீட்டுக்கு சுற்றி என்னென்ன மரங்கள் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க. அதை ஒரு சிவப்பு கலரில் ஒரு பூ தெரியுதா? அது என்ன மரம்னு தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள். ஆமாம், பாருங்கள், அது என்ன மரம்னு எனக்கு பேர் தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். தென்னை மரம். தென்னை மரத்தில் வந்து புதுசாக பாலை விட்டுருக்கு. இப்போ தான் பாலை விட்டுருக்கு. பாருங்கள், எவருக்குன்னு தென்னம்பாலை. இனிமேல் இப்படி சாப்பிடலாம் போல இருக்குது நம்ம இருக்கிற வீட்டில். இங்கே பாருங்களேன், இந்த இது இப்போ தான் வந்து வேப்ப மரத்துலேருந்து காய்கள் காய்ச்சி அப்படியே சரஞ்சரமாக தொங்குது. வேப்பங்காய் பாருங்கள், தெரியுதா? அப்புறம் மக்களே, இந்த மரம் வந்து எனக்கு பேர் தெரியாது. இந்த மரத்தோட பேர் உங்களுக்கு பேர் தெரிஞ்சால் சொல்லுங்கள். பாருங்க பிறகுன்னு சரியா? வீட்டுக்கு மேலே வந்து ஒரு 20 அடிக்கு மேலே போயிருக்கு. பெரிய மரம் தெரியுதா? எவ்வளோ மரம் பாருங்கள். இந்த மரத்தோட பேர் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். இது என்ன மரம்னு தெரியல. ஆமாம், பாருங்கள் எவ்வளோ ஒரு மரமாக இருக்குன்னு பாருங்கள். இது என்ன மரம் தெரியல. இந்த மரத்தோட பேர் தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஏவாடா, இந்த மரத்தோட பேர் என்ன தெரியுமா உனக்கு? என்ன மரம்? உங்கள் மரமா? இது என்ன மரம்? இந்த மரத்தோட பேர் என்னன்னு தெரியல. இந்த மரத்தோட பேர் தெரிஞ்சுன்னா சொல்லுங்கள் என்னென்னு. ஆமாம் ஆமாம், புளிய மரமா? பாருங்கள், மரம் கட்டியாச்சு, தென்னை மரம் கட்டியாச்சு. காட்டுறா இலைய காட்டுறா. பாருங்க மக்களே, இதான் இந்த மரத்தோட இலை. பாருங்கள், இந்த மரம் என்ன மரம் தெரியல. இலையை பார்த்துங்க. அதான் என்ன மரம் தெரில. மரத்தோட பேர் தெரிஞ்சால் சொல்லுங்கள். பாருங்க, அப்படியே வாங்க, அப்படியே மேலே போகலாம். இந்த அம்மா வந்து படித்து முடிச்சுட்டு காலுக்கு கீழே நோட்டை வச்சுட்டு ரெஸ்ட் எடுக்கிறாங்க. பாருங்கள், அப்படியே வாங்க. தென்னை வேப்ப மரத்தில் தான் வந்து நிறையா காய்கள். இங்கிட்ட தென்னை மரம் தான் இருக்கா? இந்த மரம் தான் என்னன்னு தெரியல பேர். வேப்பமரத்தை பாருங்க எவ்வளோ காய்கள்னு தெரியுதா? வேப்பமரத்தில் காய்கள் அப்படியே கொத்து கொத்தாக கிடக்கு. ஆமாம், தெரியுதா? அங்கிட்டு பாருங்க பனைமரம். பனைமரத்தில் நொங்கு பயங்கரமாக இருக்குது. இதில் நொங்கு. பனைமரத்தில் வந்து பனங்காய் நிறையா இருக்குது. வாங்க சாப்பிட்லாம். இங்கே அப்படியே வாங்க. இந்த பக்கம் பாருங்க, தென்னம்பாலை புதுசாக விட்டுருக்கு. இங்கே கிளி. இங்கே வாங்க, மரத்து மேலே கிளி நிற்கி தான் பார்ப்போம். இங்கடா கிளி இருக்குன்னு கிளியே காணணும். ஆமாம், அந்த இருக்குது. தெரியுதா உங்களுக்கு கிளி? தெரியுதா? கிளி மேலே உட்காந்துட்டுருக்கு. மேலே கிளி இருக்கு. போயிடுச்சு. நீ என்ன பண்ணுற? மாடியிலேருந்து வேடிக்கை பார்த்துட்டுக்க பாருங்க. வாங்களே வாங்க. நம்ம ஊர் பக்கம் வந்தீங்கன்னா வாங்க. இந்த நொங்கு இருக்குது. மரத்து மேலே ஏறதுக்கு, மரம் ஏற தெரிஞ்சவங்க வாங்க, வந்து நொங்கு சாப்பிட்டு போங்க. அதில் நொங்கு நிறையா இருக்குது. நொங்கு இருக்குது, நிறையா இருக்குது. இந்த சப்போட்டா மரத்தில் காய்கள் காய்ச்சி தொங்குது பாருங்கள். அங்கிட்டு எலுமிச்சை மரம் இருக்குது, நிறையா இருக்குது. வாங்க, நம்ம ஊர் பக்கம் வந்தீங்கன்னா வாங்க. இளநீ பிடிங்கி தருவோம். ஆமாம், நம்ம இளநீ இல்லைன்றாலும் பிடிங்கி கொடுத்துருவோம். என்ன வாங்க வாங்க வாங்க. இளநீ தெரியுதா? செவலனி. அவ்வளோதான் மகளே, நன்றி. ஆடி மேலே விளையாட ஆரம்பிச்சா உங்களுக்கு. இங்கே காலை பிடிச்சி வளைய விட்டாராடே. Really?
என்ன பண்ண போகிற? விழுந்துடாதீங்க. தோல் மலை ஏற பண்ணிட்டு குப்பானி ஏறிட்ட.